லாஸ்ட் வீடியோல ஆயுர்வேதாவை பத்தி பார்த்தோம். ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்றதுக்கு என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட்டை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா ஆயுர்வேதாவை யூனிக்கா ஒவ்வொரு பர்சனுக்குமே ஒவ்வொரு மாதிரியான டயட் அண்ட் லைஃப் ஸ்டைலை சொல்லியிருக்கு. இதை பிரகிருத்தின்ற பேஸ்ல பிரிக்கிறாங்க. இது 3 பிரகிருத்தியா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வாத பிரகிருதி, பித்த பிரகிருதி, கஃப பிரகிருதி. இதுலயே காம்பினேஷன்ஸும் இருக்கு. நீங்க எந்த பாடி டைப்ல இருக்கீங்கன்றத தெரிஞ்சாதான் அதுக்கு ஏத்த மாதிரியான ஃபுட்டும் லைஃப் ஸ்டைலையும் ஃபாலோ பண்ண முடியும். வாத்த பிரகிருதி பர்சன் ரொம்ப லீனாவும் ரொம்ப ஆக்டிவாவும் இருப்பாங்க. இவங்களோட டைஜஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அதுவே பித்த பிரகிருதி இருக்கவங்க மாடரேட்டான பிசிக்கோட இருப்பாங்க. இவங்க ரொம்ப மாடரேட்டான ஆக்டிவிட்டீஸ்ல தான் ஈடுபடுவாங்க. இவங்களோட டைஜஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுவே கஃப பிரகிருதி பார்த்தோம்னா ஒபீஸா இருப்பாங்க. இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஸ்லோவா இருக்கும். அதே மாதிரி இவங்களோட டைஜஷனுமே ஸ்லோவா இருக்கும். நெக்ஸ்ட் இதுலயே காம்பினேஷன்ல இருப்பாங்க. லைக் வாத பித்த காம்போல இருப்பாங்க, இல்ல பித்த கஃப காம்போல இருக்கலாம், இல்ல வாத கஃப காம்போல இருக்கலாம். இந்த மாதிரியான காம்பினேஷன்லயுமே பிரகிருதி இருக்கும். இன்னும் சில பேரு இந்த வாத பித்த கஃப இது 3மே பேலன்ஸ்டு ஆன பிரகிருதியிலுமே இருப்பாங்க. பட் இது ரொம்ப ரேரான கண்டிஷன்ல தான் இருப்பாங்க. இந்த பாடி டைப் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.